வங்கி கடன் பெற்றவர்கள் அதனை திரும்ப செலுத்த தாமதமாகிறது என்பதற்காக அவர்களின் வீட்டுச் சுவரில் வங்கி ஊழியர்கள் பெயிண்டால் எழுதுவது சரியா என்கிற கேள்விக்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த பேங்க்ல லோன் வாங்கினா அந்த பேங்க்காரங்க லோன் கட்டணும்னு சொல்லி அந்த வீட்டு சுவரெல்லாம் எழுதுறாங்க. அது பெரிய தப்பு. லோன் கட்டுறவங்க ஒரு 6 மாசமாச்சு ஒரு டைம் கொடுத்தா அவங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இல்லை அவங்களுடைய எதனா ஒரு ரீசன் இருக்கும். ஹவுஸ் லோன் கேட்க சொல்ல முடியாதுன்னு அவங்களோட பார்த்து கொடுக்கணும். கொடுத்துட்ட பிறகு அவங்க முடியலன்னா இப்படி எழுதி வச்சு அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதால் ஃபேமிலியே ரன் பண்ணுறது, பொண்ணு எடுக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. இதனால அவங்க லைஃப் போக சொல்ல வர சொல்ல அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்களும் மென்டலி அஃபெக்ட் ஆகி தே ஆல்சோ டேக் ராங் டிசிஷன் அண்ட் தே எண்ட் தேர் லைஃப். வாங்குற வரைக்கும் லோன் வாங்குறீங்களா வாங்குறாங்கப்பா. அதுவும் எங்கன்னா ஒரு வேலை செய்யறவங்க கூட இவ்வளோ நான் தரேன், இவ்வளோ 10 வாட்டி கேட்பாங்க. ஆதார் கார்டு கொடுங்க, அது கொடுங்க. ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த ஆர்டர் ஒரே வாரத்தில் 2 நாளில் கொடுப்பேன்னு இருக்கப்பட்டவங்க பல கோடி ஏமாற்றிட்டு பல இது பண்ணுறாங்க. அது யாரையும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது இடைவரும் பண்ணுறதில்ல, சரிங்களா. ஆனால் இல்லாதவங்களை பட்டு வீடு ஒரு இதை கடையை எழுதி இது எங்கள் பேங்க் சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதி போர்டு வைக்கிறாங்க. சீலை வச்சுட்டு அவன் வீட்டையும் விற்க முடியாமல் வேறு வீட்டுக்கும் குடி போக முடியாமல் எத்தனையோ பேரும் மனநிலை பாதிக்கப்படுறாங்க. சூசைடு தற்கொலைக்கும் கூடி போயிடுறாங்க. இது நம்ம இந்தியாவில் மிக மிக ஒரு தவறான நடவடிக்கைகள். வங்கிகள் இதை கைவிட வேண்டும். ஒரு 2 மாதம் ஒரு எக்ஸைஸ் கொடுத்து 3ஆவது மாதம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம். அதுதான் இன்னைக்கு நடைமுறை. ரிசர்வ் வங்கி விதித்திருக்கிற வழிகாட்டி நெறிமுறைகளை இங்கு இருக்கிற வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் நுண்கடன் நிறுவனங்களும் கூட சரியாக பின்பற்றவில்லை என்பதுதான் இங்கே இருக்கிற நிலவரம்.